Vanakkam and welcome to Archie's Masala Varangum. Ninaithale Inikkum powered by Lalita Jewelers, Aruma Pal and Lakshmi Ceramics. போன வாரம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டார் என்னுடைய நெருங்கிய நண்பர் சரத்குமார் சார் கூட பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து இந்த வாரம் பேசுவோம். ஏன்னா போன வாரம் சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ ஒரு எபிசோட்ல முடியாது. ஸோ we are continuing this week. So let's continue our talks with R. சரத்குமார். சரத், நீங்க உங்களுடைய ஆரம்பம் ஒரு தெலுங்கு படத்தில் இருந்தது as an actor. But you know what? நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க, எத்தனையோ பேர் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சுருக்கோம். We have a surprise guest for you. யார் அது? ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட். உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறாரு. All the good things you have done, all the naughty things you have done, எல்லாமே சொல்ல போகிறாரு. Sharath surprise guest வராரு, but I don't want you to see him. வாங்க. You know what? We'll look through the wall and we'll keep talking. And அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்க சொல்றேன். யாருங்க இது? இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட். நீங்க பார்த்த உடனே ஷாக் ஆயிட கூடாது. சுந்தரா இருக்கணும். அவரும் இல்ல. அவரும் கிடையாதா? வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? You can say hello. Hi Sharath. Who's this? You want to turn and see? Hey! Swami. Swami, right? Nice. Yes. Please take a seat. உட்காருங்க. Yes, surprise. Never expected. Yes. எவ்வளவு வருஷம் ஆச்சு அவர் பார்த்து? We met him about I met him ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். Of course, before that almost 20 years back. 20 years back. But it's so nice, really. Remember me after seeing almost. Yeah, நாங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வரணும் ஒரு எலிமெண்ட் வச்சுருந்தோம். சரி, சமீபத்தில் நீங்கள் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அந்த சர்ப்ரைஸ் லுக் உங்கள் ஃபேஸில் இருந்தது. டு சிங்க் இன் தட், இஸ் தட் ரியலி ஹிம்? ஸோ வி வாண்டட் தட் லுக். எவ்வளோ வருஷமா உங்களுக்கு தெரியும் அவர்? காலேஜில் we were sitting together. Okay. Backbenchers. So அந்த நியூ காலேஜ்ல வந்து ஸ்ட்ரைக் பண்றது? No. But we used to take part in all those things. படிப்பு நல்லா இருந்ததா? Oh yes. சும்மா மேத்தமேட்டிக்ஸ்? Oh yes. No. படிப்பு நல்லா இருந்தா படிச்சு பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பாஸ் பண்ணினா சும்மாவா நானே? இல்ல, அதுதான் கேக்குறேன். மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு சொல்லும்போது வெறும் காலேஜ் கணக்கு மத்த கணக்கும் இருந்திருக்கும்ல? எல்லா கணக்கும். We spent almost half our time only under a tree. ஏன் மரத்து மேல ஏறி என்ன? மரத்தடியில தான். மரத்தடியிலையா? மரத்தடி கிளாஸ்னே பேர் எங்களுக்கு. அப்படிங்களா? ஒரு மாஸ்க் இருந்தது. அந்த மாஸ்க் இப்போ கூட இருக்கு. அந்த மாஸ்க் பக்கத்தில் வந்து பெஞ்ச் இருக்கும், அங்கே தான் உட்காந்துருப்போம். ஏன்னா மாஸ்டர் அந்த கிளாஸ் அங்கே இருந்தாலே கற்றுக்கலாம் இல்லையா? ஏன்னா கிளாஸுக்கு போய் தான் படிக்கணும்னு இருக்கு, அங்கேயே படிச்சிடலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஜெனரல் நாலேஜ் தானே, ஜெனரல் நாலேஜ் தான். பட் யூ டெல் மீ, காலேஜ்ல எப்படி இருந்தாரு? அவர் பத்தி நிறைய கேட்டோம். அவர் சொல்லிட்டாரு எல்லாமே. He's always been brutally honest actually, Sharath. Yes. But அவர் பத்தி சில எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்ல நீங்க சொல்லிருப்பாரு. ஏன்னா he is supposed to be a frank and brutal, but he is very friendly. அது எங்களுக்கு தெரியும். அது ஃப்ரெண்ட்லினா அதுதான் ஃப்ரெண்ட்லினா அது. Woodlands drive-inல he had a lot of friends. He used to go for his lunch for Woodlands drive-in. Okay. நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் உண்டு. இதுதான் வந்து கேட்கறதா கூப்பிடுறாங்க. அதுதான். But he was very friendly. Yeah. That's all. இல்ல, பட் காலேஜ்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அது அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாம தியேட்டர்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது இல்ல அப்போ உங்களுக்கு தெரியுமா தட் நீங்க யாராவது சொல்றது உண்டா? ஷரத், you act damn well யார் சினிமாக்கு போ. See, I think initially he lost that Mr. Madrasla just by a few points. He is a health freak. Yeah. Appove when he, I think first competition he lost very close to some of his friends by not becoming Mr. Madras. The next competition he made it to such an extent that he will become Mr. Madras, and I think he became Mr. Madras. அந்த வெரி அப்பவே இருந்தது. Yeah, very much. இருந்தாலும் பரவாயில்லை, மறுபடியும் அதிலேயே வெற்றி அடைஞ்சே தீர்வேன். And he is a sports enthusiast. Yeah. He has taken part in football, cricket.
Cricket, you played cricket with me for Prasad CC. Yeah, Prasad CC. ஓகே ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கிரிக்கெட் வேறு விளையாடுவீங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் விளையாடுறாங்க. பட் we have played cricket for league team. Prasad CC, Nungambakkam CC, then Prasad CC, இதெல்லாம் we have played cricket. ஸோ கிரிக்கெட் வந்து விளையாட தெரிஞ்ச ஒரு உண்மையான கிரிக்கெட் பிளேயர் தான் நானும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷரத் வந்து ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, ஷரத் ஒரு பொலிட்டிஷியனாக நம்ம எல்லாரும் சோஷியல் ஒர்க் இருக்கு. அந்த காலத்திலே உண்டு. அந்த காலத்திலே ஓகே. அந்த காலத்திலே he used to help his friends. He will never hurt anybody. யார் புண்படுத்தாம எல்லாருக்கும் வந்து யாருக்கு என்ன தேவைப்படுதோ அது கோயிங் அவுட் ஆஃப் த வே அண்ட் ஹெல்பிங் தெம். யா ஓகே, நிறைய பண்ணியிருக்காரு. ரைட். ஆல்வேஸ் a man of his principles. very much and he continues to be that even today. I'm totally surprised. நான் வந்து பார்த்து 6 months முன்னாடி பார்த்துருக்கலாம். பட் ஈவன் தட் ஐ டோன்ட் ஆஃபீஸில் ஜஸ்ட் I met him for a this is total. எனக்கு வந்து ஒரு 20 yearsக்கு அப்புறம் மீட் பண்ற ஃபீலிங் தான். I never expected. நான் வந்து நினைச்சு கூட பார்க்கலையா. I never thought of somebody coming from my college. I met him about 22 years back. I met him. Wow. But அப்ப எனக்கு வந்து 3 வயசு. Correct. You're 25 now. Correct. So no, we are not going to talk about age. But நீங்க சொல்லுங்க, நீங்க சோஷியல் ஒர்க்கரா இருந்திருக்காரு, அங்கே வந்து he was into theater எல்லாமே. பட் காலேஜ்ல வந்து எல்லாமே வந்து முன்னாடி வந்து செய்யணும் சொல்லும்போது do you think he had all the என்ன சொல்றது to become a politician what he is today? நினைச்சு பார்த்தீங்களா? ஆக்டர் கிட்ட காலேஜ்ல ஸ்கூல்ல இருக்கும்போது நீ ஆக்டர் ஆயிலடா, அழகா இருக்க, பாடி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆக்டர் ஆயில. காலேஜ்ல அழகா இருக்கேன்னு யாரும் எனக்கு சொல்லலையே. யார் அப்போ எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்து வந்தாங்க? அது வந்து வெளிய காலேஜ் வெளியில சொன்னாங்க. சரி, காலேஜ்ல படிக்கும் போது எல்லா கேர்ள்ஸ் பார்த்தாங்கல்ல. வெளிய தான், காலேஜ் உள்ள சொல்ல முடியாது. காலேஜ் உள்ள சொல்ல மாட்டாங்க, வெளியில இருக்குது பெரிய விஷயம் தானே. வெளியில தான். கரெக்ட். ஆமா. நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்க்குள்ள கூட்டிட்டு போணுமா? இல்ல அங்க வந்து கோ எஜுகேஷனா இருந்தா எல்லாரும் அங்கேயே தெரிஞ்சிருக்கும். வெளிய இருக்கனால தெரியாது இல்லையா? அதனால தான் நிறைய வெளியில தான் சொன்னோம். கரெக்ட். நீங்க காலேஜ்ல படிக்கும்போது 3 வயசு குழந்தையா இருக்கும்போது திட்ட போறாங்க. 3 வயசு குழந்தையா இருக்கும்போது all the girls were following you ல. அப்பதான். கரெக்ட். பட் இன்னைக்கு வந்து ஒரு சரத்குமார் தி பொலிட்டிஷியன், ஒரு பார்ட்டி லீடர் அப்படி எல்லாம் சொல்லும்போது அந்த டைம்ல உங்களுக்கு வந்து he being a good orator, பேசுற திறமை இருந்திருக்கு, அண்ட் அந்த குட் ஸ்டேட்ஸ்மேன் சொல்லுவோம், அதெல்லாம் இருந்தது அப்போவே. லைக் இப்போ காலேஜில் there are a lot of factions, you know. அப்போ ஏதாவது ப்ராப்ளம்னா he used to mediate. அப்பவே நாட்டாம வேலை ஆரம்பிச்சேன். he used to mediate. அதெல்லாம் பண்ணுவார். ஷரத், how does உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், உங்க காலேஜ் லைஃப் சொல்லும்போது அவர் பார்க்கும்போது திடீர்னு you go back to the college? எஸ், ஏன்னா அந்த காலேஜ் டேஸை பார்க்கும்போது உண்மையிலே லைக் சாமி சைட், நான் ஒரு பேங்க் பெஞ்சர். பேசிக்கலாக வந்து நான் வந்து பின்னாடி படுத்திருப்பேன். ஆனால் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். நான் டியூஷன் போயிட்டுருப்பேன், ஜஸ்ட் லேர்ன். கிளாஸ் அட்டன்டிவாக இல்லாத மாதிரி தான் தெரியும். பட் ஒரு நாள் வந்து இட் ரியலி ஹேப்பன் இன் காலேஜ். என்ன சுவாமி ரெமஸ் எல்லாரையும் கேட்டுருந்தேன். ஒரு கேள்வி கேட்டு ஃப்ரண்ட் பெஞ்சில் கேட்டு வரார். நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் சொன்னேன். கடைசியில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஓகே டெல். ஏன்னா இவன் சொல்ல மாட்டான், எந்திரிச்சு பதில் சொன்ன ஷாக்ட். ஸோ தட் இஸ் மீ. ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஏதாச்சும் வச்சுருப்பேன். அண்ட் தென் பேசிக்கலி வந்து ஈவன் நியூ காலேஜில் வந்து ஸ்ட்ரைக் அப்படின்ற போது என்னை வந்து முகமது மொஹிதீன் வாஸ் தி தென் பிரின்சிபல். ஒரு நாள் என்னை வந்து கூப்பிட்டார், சார் வாட் ஆர் யூ டூயிங் அவுட் சைட், டேக் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்சைட்னாரு. இல்லை சார் திஸ் அ ஸ்ட்ரைக், ஸோ இட்ஸ் இன்டர் காலேஜ் திங். இது எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணி இப்போ ஞாபகம் இல்லை எனக்கு. பட் யூ வெண்ட் ஆல் தி வே டு கமிஷனர். தான் நான் சொன்னேன் இல்லையா, சட்டையை கழட்டிட்டு கல்லால் அடிங்க, பஸ்ஸை உடைக்காதீங்கன்னு சொன்னேன். அப்போயே அந்த பிரின்சிபல் வாஸ் தேர். Purpose should not be lost. நம்ம போகிறது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி உடைக்கிறதுக்கு இல்லை. We want to go and represent the commissioner of police on certain issue. அதுதான் அந்த மைண்டில். அப்புறம் நானும் வந்து சுந்தரேசன் ஒருத்தர், ஐ திங்க் ரொம்ப சுந்தரமூர்த்தி, he was called சுந்தரமூர்த்தி. அப்போ நாங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மன் ரொம்ப லக்ஷ்மி தான். அப்போ லக்ஷ்மி நரசிம்மன் பையன். அப்போ நான் கிளாஸில் வந்து நாங்கள் வந்து டஃப் பெல்ட், நானும் சுந்தரேசனும். அந்த இவர் சையத் அஹமத் தான் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர். சார் நேராக போவோம் சார், போர் அடிச்சுன்னா கிளாஸ் வி ஒன்ட் ஸ்டே இந்த கிளாஸ், நேராக போவோம் சார், கோயிங் ஃபார் காஃபின்னு கோ 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 அப்படின்வார். அப்புறம் சுந்தரமூர்த்தி நானும் வரோம், நீ போயிடுப்பா அப்படின்வார். 2 பேரும் வெளியே வந்துடுவோம். இவன் இந்த லக்ஷ்மி நரசிம்மன் வந்து உள்ளியாக இருப்பான், சுவாமியோட உள்ளே இருப்பாங்க. சார் நானும் காஃபி உட்கார கோஸ் அரவுண்ட் தேர் அண்ணாரு. சார் அவங்க 2 பேரும் பார்த்தா அவங்களுக்கு பயமா? ஆமாங்க, அவங்க 2 பேரும் பார்த்தா அடிச்சுவாங்க மாதிரி இருக்கு, நீ போய் உட்கார்றா ஒன்று ரொம்ப சைதாம சேயிங் தட். சோ உங்க லுக்ஸ் அப்படிதான் இருந்தது. நம்ம லுக் பக்கா பொறுக்கி தான். சோ அப்ப எல்லாரும் கொஞ்சம் அப்படிதான் இருந்தேன். அடிதடி இதெல்லாம் உங்களை பார்த்து பயப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. தப்பே கிடையாது. நீங்க செட்குள்ள வரும்போது இப்போ பார்த்து எல்லாம் அந்த மாதிரி யாரும் பயந்துருக்க மாட்டாங்க. என்ன பார்த்து
அப்போ அந்த லுக் இட் செல்ஃப் அந்த இடத்துல பாடி பில்டிங் அப்படின்னாலே ஒரு பொறுக்கிங்க தான் அப்படி இருப்பாங்கன்னு நினச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் லுக்கிங் குட், விச் இஸ் வெரி நைஸ். நான் இண்டஸ்ட்ரியில் வந்து சரத்குமாரை பார்த்து நிறைய பேர் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் பெருமைப்படுறேன். கண்டிப்பாக ஏன்னா பீப்புள் வந்து ஒரு ஒரு ஹீரோ ஷுட் லுக் லைக் திஸ் அப்படின்றதுக்கு ஒரு உதாரண புருஷனாக இருந்திருக்கேன்னு நான் சொல்கிறது நான் வந்து பெருமை இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் புலன் விசாரணையில் பார்த்தீங்கன்னா ஏவிலையும் பார்த்தோம், அந்த ஷட்டெல்லாம் கழட்டிட்டு அ குட் லுக்கிங் வில்லன் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். ஐ ரிமெம்பர் சீயிங் தட் ஃபில்ம். ஸோ அப்போவே வந்து இவ்வளோ குட் லுக்கிங் ஹீரோ விட அழகான ஒரு வில்லன் இருக்காரு அப்படி எல்லாரும் பேசியிருந்தோம். நீங்கள் வந்து முதலாக அவர் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது புலன் விசாரணை எப்படி இருந்தது உங்களுக்கு? சர்ப்ரைஸ்ட். ஏன்னா புலன் விசாரணையில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு when I saw it in the theater, initially I couldn't recognize. அப்புறமா after 2-3 scenes, especially when he comes to this snooker table, am I right? ஆமாம். அதில் வந்த உடனே தான் அந்த ஒரு he has his own mannerisms. அந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒன்று he does. அதை பார்த்த உடனே hey, this is Sharath, my college mate and my benchmate-னு சொல்லலாம். my benchmate-னு சொல்லலாம். காலேஜில் இவ்வளோ வருஷமாக படிச்சுட்டு அப்புறம் டோட்டலி டச் இல்லாமல், பிகாஸ் வி ஆல் go into our different ways of life. In the after leaving college, we were close actually. Only after some time we lost touch. Okay. He is a sports enthusiast in the sense football, cricket, automobile racing, automobile rallying. Automobile racing மட்டும் சொல்லாதீங்க, நான் பார்த்திருக்கேன் அவர் ரேஸ் பண்றது. ஐயோ, my heart was in my mouth. When you go as a billionaire, you just keep your eyes closed. அவர் வண்டி ஓட்டும் போது நான் பார்த்தேன். வண்டி ஓட்டும் போது நான் வந்து அப்போ சீட் பெல்ட் எல்லாம் கிடையாது. many people have that experience. நான் வந்து இப்படிதான் ஐயோ நான் உயிரோட வீட்டுக்கு போய் சேர்றேன். You went in a four-wheeler. We have been in a two-wheeler. Two-wheelers, yeah. I remember நாங்க வந்து சிம்மராசி ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் ஊட்டியில. சாங் முடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒரே ஃப்ளைட் எடுக்கணும். ஐ திங்க் the flight was at 12:30 from Coimbatore. நான் காலையில 8 மணிக்கு பாய் ஷரத் எங்க ஏர்போர்ட்டுக்கு தான். இட்ஸ் ஒன்லி 12:30 தானே ஃப்ளைட்னாரு. ஆமாம் ஷரத் 12:30 8 மணிக்கு கிளம்புனானா 3.5 மணி நேரம் கீழே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கான். ஒரு 10 o'clock கிளம்புனா போதும். இது 10 o'clock கிளம்பி எப்போ ஏர்போர்ட் போவோம்? வில் பி தேர் பை 11:30. வாட் 1.5 I'm going to drive. நான் வரல, I'll leave at 8:30 அப்படின்னு தான் நான் கிளம்பியிருக்கேன். ஸோ ஐ நோ யுவர் டிரைவிங் ஸ்கில்ஸ். You don't drive people mad. You drive your cars and your bikes very rashly. Accident. Rashaவே ஓட்ட மாட்டேன். இல்ல, you're rash na. Very very safe. You're very safe. எங்க ஸ்பீட் பண்ணுவாங்க தான் ஸ்பீட் பண்ணி. இது வரைக்கும் I tell my drivers also, overtake பண்ணும்போது curvesல overtake பண்ணாதீங்க unless until the road is clear for at least a stretch of half a kilometer. யாருமே தெரியலையா அப்போ overtake பண்ணுங்க சொல்லுவோம். Even today I do that. சேஃபா ஓட்டணும், ஸ்பீடா ஓட்ட வேற. Then accident of course can happen. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அது வந்து ஸ்டெல்லா மேரேஜ் காலேஜ் முன்னாடி போயிட்டு காரை தூக்கி ஹேண்ட்பாரில் வச்சுலாம் ஓட்டி பார்த்தேன். அப்போ விழுந்துட்டேன். விழுந்தோடனே பக்கத்தில் டிரைவிங் வந்தது. அப்போ விழும்போது ஒன்றும் ஆட மச்சான் நத்திங்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா இந்த பக்கமே தேஞ்சிருந்தது. அதெல்லாம் அது மாதிரி நடக்கும். பட் மறுபடியும் ட்ரை பண்ணி இதில் இருக்குது. அதான் அந்த த்ரில். யூ ஹேவ் டு ட்ரை த த்ரில். யூ ஹேவ் டு இம்ப்ரெஸ். அதுவும் ஸ்டெல்லா மேரேஜ் சொல்லும்போது ஸ்டெல்லா மேரேஜ்னா இம்ப்ரெஸ். தே வர் இம்ப்ரெஸ்ட் ஆஃப் கோர்ஸ். நான் வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் 23 நம்பர் பஸ்ஸில் வந்து ப்ரொடெக்டர். நான் ஆக்சுவலாக அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தா எனக்கு வந்து டிக்கெட் எடுத்துருப்பாங்க. இப்போ கூட நான் மை ஃப்ரெண்ட்ஸ் டஸ்னி, முமாயன் சிஸ்டர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சர்ச் பேக்கில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு டிக்கெட் வாங்குவாங்க. பஸ்ஸை அவங்க நிறுத்தி வச்சுருவாங்க. பஸ்ஸு நிற்காமல் போனால் இந்த கேர்ள்ஸை முன்னாடி விட்டுருவேன். அவங்க போய் இப்படி நின்னாங்கன்னா பஸ்ஸு நிறுத்தி தான் ஆகணும், எல்லோரும் ஏறிடுவோம் பஸ்ஸில். அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அவங்க ஒரு கேர்ள் இருந்தது. அந்த கேர்ள் வந்து பந்தவடியில் இறங்கும். ஸோ அதை பார்க்குறதுக்குனே ஒரு 4 பேர் போவோம். ஸோ கிளாஸ்லாம் வந்து லாஸ்ட் அவர் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டு அவன் டபுள் விசில் கொடுத்துலாம் எங்களை ஏற்ற மாட்டான். அந்த கண்டக்டருக்கு பார்த்தா எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனை நான் ஆட்டோ பிடிச்சி பின்னாடி துரத்துவோம். ஆட்டோவில் போயிட்டு கடைசியாக வந்து அந்த பொண்ணு ஏறுற ஸ்டாப் வரைக்கும் போய் ஆட்டோவில் போய் நின்று இறங்கும் போது ஹாய் அப்படின்ட்டு மேலே பஸ்ஸில் ஏறி திருப்பி அடையாறு போயிடுவோம். அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் உங்க முன்னாடி எல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா அவங்களாம் சொன்னால் அவங்க வந்து காம்படிட்டர் வந்துடுவாங்கல்ல. அப்புறம் competitors. Okay, so we'll continue the talks. Thank you so much Swami for coming all the way. Yera, thank you. அவருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். என் காலேஜ் ஃப்ரெண்ட் யாராவது வந்து you didn't tell me from where you got him. வழக்கம் போல வராது. பிடிச்சதான் பிடிச்சீங்க. ஸ்டெல்லா மேரேஜ் தெரிஞ்ச கேர்ள்ஸ் சார்ஜ் ஒன்று நிறுத்தி இருக்கலாம்ல. இல்லைங்க, அந்த உங்களுக்கு ஃபேமிலியில குழப்பம் ஆயிடும்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன குழப்பம்? அந்த காலத்தில் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஆல் ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப் தான். இல்லை உங்க ஃபேமிலியில அந்த பொண்ணோட ஃபேமிலியில ப்ராப்ளம் ஆச்சுன்னா சரி ஆமான்னு கேட்டுட்டுல கூப்பிட்டு வந்துருக்கணும். ஏங்க எதுக்குங்க?
ஏன் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க ஹஸ்பண்டுக்கு, எனக்கு வந்து அந்த காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ஒரு ஐடலுங்க. ஏன் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட டாக்டர் கூட தான் நான் மலேசியா போயிருந்தேன். நம்ம கிரேசி ஃபேன் ஆஃப் தனுஷ்னு தனுஷ் ஃபோன் போட்டு கொடுத்தேன். அது என்ன? ஆமாங்க, நீங்க பண்ணுவீங்க, எல்லாரும் உங்களை மாதிரி கிடையாதுங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சாமியை கூட்டு வந்து சாமி கூட்டு வந்து ஐம் ஹாப்பி. அதே மாதிரி இன்னும் தெரிஞ்ச நண்பிகளாம் கூட்டு வந்திருக்கலாம். இல்ல சரத், அது எனக்கு வந்து 2 பேர் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் வேற இருந்தது. I will have a competitor சரத். உங்களுக்கு ராதிகா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இல்ல சரத், இல்ல சரத், காம்படிஷன் எனக்கு வந்து அப்செட் ஆயிட்டு நான் கிளம்புறேங்க. அப்படிங்களா சரத்? இல்ல நீங்க கிளம்ப வேண்டாம், ஏன்னா நான் பிரேக் எடுக்கிறேன், அப்புறம் வந்து நான் ஸ்பீக் டு யூ. வியூவர்ஸ், ஒரு அழகான சர்ப்ரைஸ் சரத்குமார் சாருக்கு நம்ம கொடுத்தோம். ஒரு காலேஜ் மேட் கூட்டிட்டு வந்தா அழகா இருக்கும். காலேஜ்ல என்னென்ன சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, வுட்லேண்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பிரேக் அப்புறம் மீண்டும் சந்திப்போம். என் ஆச்சிஸ் மசாலா வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், பவர்ட் பை லலிதா ஜுவல்லர்ஸ், அருமா பால் அண்ட் லக்ஷ்மி செரமிக்ஸ். A short break. மறக்க முடியாத ஒரு ஃபன்னியஸ்ட் இன்சிடென்ட் ஏதாவது? யார் இந்த கல்லை தூக்கி நடுவில் போட்டது அப்படின்னு டாக்டர் வந்து கிட்ட வந்தார். ஒரு சின்ன இத்திரும் தூசி மாதிரி ஒரு கல் இருந்தது. இந்த கல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சா சரஜி? டைலாக் ஒழுங்காக சொல்லுங்க. என்ன எப்பா பெருக்கு எடுங்கப்பா அந்த இடத்த, ஒரு கல் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. வெல்கம் பேக். பிரேக்கு முன்னாடி ஒரு அழகான சர்ப்ரைஸ் சரத் சருக்கு கொடுத்தோம். அவர் ஒரு காலேஜ் மேட் கூட்டிட்டு வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை, அதுவும் ஐ திங்க் ஆஃப்டர் 22 இயர்ஸ். டோட்டல் சர்ப்ரைஸ். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அழகான சர்ப்ரைசஸ் இருந்தா இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ், ரைட் சரத்? சரத், நீங்க வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர் நீங்க வந்து உங்க கரியரில் நீங்க எடுத்துட்டீங்க. நிறைய பேர் வந்து அந்த கேரக்டர் ஐயோ நான் பண்ண மாட்டேன்னு அப்படி சொல்லியும் நீங்க அந்த கேரக்டர் கையில் எடுத்துட்டு யூ கேவ் அ மிகப்பெரிய as an actor உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்தது வந்து காஞ்சனா. எஸ், tell us about that. காஞ்சனா வந்து இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை இட் செல்ஃப். ஏன்னா என்னை வந்து காஞ்சனாவாக நடிக்கணும்னு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஒரு சரத் வந்து ஒரு மஸ்குலர் காய், இவன் வந்து இந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் லாரன்ஸ் வந்து வீட்டில் வந்து அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அதோட கதையோட கரு, அதாவது அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் லாரன்ஸை கேட்டேன், லாரன்ஸ் ஃபஸ்ட்டு சீன் நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேட்ட போட்டு வந்து சிரிச்சிட்டாங்கன்னா திஸ் மூவி வில் ஃப்ளாப். இட்ஸ் அ பிகஸ்ட் ரிஸ்க் தட் யூ ஆர் டேக்கிங் லாரன்ஸ், கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். டு யூ திங்க் ஐ வில் கேரி இட் ஆஃப் இந்த வெரி ஃபர்ஸ்ட் சீன்? நான் வரும்போது சிரிச்சிட்டாங்கன்னா தப்பாக போயிடும் லாரன்ஸ், இவ்வளோ பெரிய எஃபர்ட்டு, நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல போகிறீங்க, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா. இன்னும் இல்லைண்ணா நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அது ஒரு இம்பேக்ட் வரும். ஒரு கருத்தை சொல்கிறதுனாலும் சரி, ஒரு மெசேஜை சொல்லணுனாலும் ஒரு ஸ்டேச்சர் உள்ளவங்க. அவருடைய பார்வையில் ஒரு அரசியல்வாதி, ஒரு சோஷியலி மோட்டிவேட்டட் பர்சனாலிட்டி, அவர் சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் நடித்தா தான் நல்லா இருக்கணும்னு சொன்னார். தி வெரி ஃபர்ஸ்ட் சீன் தட் ஐ டிட் இன் தட் மூவி, அந்த லேடி மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து நான் பேசுகிற முதல் சீன் தான் காட்சியில் வந்து எல்லார் கண்களிலும் கண்ணீர் வந்த காட்சி. அந்த மேடையில் போய்ட்டு நானும் வந்து மாதிரி தானே அப்படின்னு சொல்லும் போது என்னை படிக்க வச்சேன், எங்களை மட்டும் ஏன் தனியாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிற முதல் சீன்லேயே அந்த டைலாக் சொல்லும் போதே அழுக வந்தது. அப்போ தட் ஐ நியூ தட் இட் இஸ் அ சக்ஸஸ். இதே வந்து தான் சூப்பர் ஸ்டார் வந்து பேசும்போது என்கிட்ட கோச்சடியான் வந்து லண்டனில் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் நான் அந்த படத்தில் என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு ஒரு நார்மல் ஃபிலிமாக தான் தெரிஞ்சுது, பட் நீங்கள் என்ட்ரு ஆனோன்னு அப்படியே எங்கேயோ போயிடுச்சு சார் அது படம், தட் வாஸ் அ சக்ஸஸ் ஃபிலிம் சொன்னார். தட் மீன்ஸ் அந்த கேரக்டரைசேஷன், லாரன்ஸோட தாட்டு ஒர்க்ட் அவுட் தட் மேஜிக். அதனால் தட் ரீச் அப்படின்னா லாரன்ஸுக்கு இருக்க உடைய ஃபேன் ஃபாலோயிங், அந்த சர்க்கிள் ஆஃப் பீப்புள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை வந்து நிறையா வில்லேஜில் வந்து நாட்டாமன்னு சொல்கிறது போய் இப்போ காஞ்சனா கூட கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் வி ஹவ் ரீச்ட். கண்டிப்பாக. ஸோ வி ஆர் கீப்பிங் ourselves alive in the minds of people. வாழ்க்கையில் ஏதோ ஒரு படம் இருக்கும், உயிர் கொடுத்து நடிச்சிருக்கோம், இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இருக்க போதுன்னு நினைக்கும் போது தட் ஃபிலிம் டசன்ட் ஒர்க், அப்படி ஏதாவது ஒரு படம் இருந்திருக்கு. எனக்கு அப்படி பார்த்தா கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸ் அது ஒன்று சொன்னால் தசரதன் நான் சொல்லணும். தசரதன் ஒரு நல்ல தீமான ஒரு படம், சிவகுமார்னா நான் நடிச்சிருந்தேன், என் கூட ஹீரோ ஹேட் ஒர்க் இன் தட் ஃபிலிம். அது ஏன் ஓடலன்றது நான் இப்பயும் யோசனை பண்ணி பார்ப்பேன். நிறைய பேர் வந்து அந்த சேனலில் படம் பார்த்து நல்லா இருக்குது அந்த படம், எப்போ வந்துச்சு, இது ஓடிச்சா சார்லாம் கேட்கும் போதெல்லாம் அது ஒன்று. ரெண்டாவது அரவிந்தன், ஐ நோ வை தட் ஃபிலிம் டென்ட் டூ வெல். நல்ல மெசேஜில் தான் உள்ள இருந்த படங்கள்லாம் சிலது ஓடலை. அந்த மாதிரி ஏன் ஓடலைன்னு இப்போ சிந்திச்சு பார்த்தா கூட நைஸ் ஃபிலிம்ஸ், இட் ஷுட் ஹவ் டன் வெல். மேபி அந்த காலத்துக்கு ஏற்ப இல்லைன்னு தான், அஹெட் ஆஃப் டைமாக இருந்திருக்கலாம். அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் இருந்திருக்கலாம்.
நீங்க 100 படத்துக்கு மேல நடிச்சிருக்கீங்க. ஆனா மறக்க முடியாத ஒரு ஃபன்னியஸ்ட் இன்சிடென்ட், விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கீங்க. அப்பாடா நானே என்னை கண்ட்ரோல் பண்ணணும்ப்பா, இல்லைன்னா அவ்வளோதான் நான் சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் ஏதாவது? விழுந்து சிரிச்சிருக்கேன், நிறைய விஷயம் சிரிச்சிருப்பேன். ஆனால் ஒன்றே மட்டும் லைஃப்பில் மறக்க முடியாதுன்னு இந்த நாட்டாமை படத்தை நடிக்கும் போது தான். அது இப்போயே நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். நாட்டாமை படத்தில் வந்து இந்த ஈரோடு சவுந்தர் தான் நான் வசனகர்த்தா. அவர் வந்து அந்த ஆக்சென்ட்டை இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசணும்னு சொல்லி நான் சொன்னேன். ரொம்ப இழுத்தா வேறு மாதிரி இருக்குதுங்க, பாசி வாங்கலையோ ஊசி வாங்கலையோ இந்த மாதிரி வருதுங்க, ப்ளீஸ் நான் அப்படி பேசுனேன் இப்படி வந்துடுது, நான் டப்பிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சவுந்தர், ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்கள்? ஏற்கனவே அவர் வந்து பக்கமாக டைலாக் எழுதி வேறு கொடுத்துருக்கீங்க, ஒரே டேக்கில் வேறு பேசுங்கிறா, சும்மா இருங்க சவுந்தர்னு கேட்கவே இல்லை. சரி ஒரு சீனு 2-3 தடவை நடந்து பேசணும் எல்லாம். சார் டைலாக் ஓகேண்ணா ரவிக்குமார், ஓகே சார்ண்ணே. அப்புறம் பண்ணோன்னே டைரக்டர் கட் சொல்கிறதும் இவன் கட் சொல்கிறான் ஈரோடு சவுண்டர். சார் 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 அது கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் சார், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது டப்பிங் இங்கே சொன்னால் தான் அங்கே வரும் அப்படின்னு அவன் வேறு. அவர் தான் கரெக்டாக தானே சொல்கிறார், சுமாரியா நீ அவர் சொல்கிறார் டைரக்டர், அவர் கேட்கவே இல்லை. சரின்னு ஒரு 6 டேக்கான ஒரு யூல் ஃபீல் லிட்டில் கான்ஷியஸ் இல்லை, என்னடா இது சொல்லிவிட்டு சரி சார் டேக் சார்னு சொல்லிட்டு போனேன். சடனாக ஒரு சத்தம் போட்டேன், யார் இந்த கல்லை தூக்கி நடுவில் போட்டது அப்படின்னு, இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு. எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. டேரக்டர் வந்து கிட்டே வந்தார், தேடினார், எங்கே சார் வச்சு கல் அப்படின்னாரு. கிட்டே வந்துட்டு சார் என்ன டைலாக் வந்து சரியாக வராட்டி இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க, ஒழுங்காக படிச்சுட்டு வந்து வசனத்தை நல்லா கரெக்டாக சொல்லி டேக் எடுங்க என்ன அப்படின்னு சொல்லி அந்த கல்லை தேடுங்க அப்படியே தேடினார். அந்த கல்லும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன இத்திரும் தூசி மாதிரி ஒரு கல் இருந்தது. இந்த கல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சா சரஜி, டைலாக் ஒழுங்காக சொல்லுங்க என்ன, எப்பா பெருக்கு எடுங்கப்பா அந்த இடத்த, ஒரு கல் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் யூனிட் வாஸ் லாஃபிங். சார் யார் சார் இப்போ தான் சைலண்ட்டாக வந்து சொன்னீங்க, அதோட நிறுத்திருக்கலாம்ல, இது ஏன் பெருக்கு தொடங்கலாம் சொல்லி கேவலப்படுத்துறீங்களே. That's typical Ravi Kumar. But Sharath, I have always noticed, நீங்க வந்து you push yourself to the extremes. ஒரு கேரக்டருக்குள்ளே போகணுன்னா எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் எந்த ஒரு உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அதுவும் தாண்டி அது கரெக்டாக வரணும். பிகாஸ் ஐ ரிமெம்பர் நம்ம வந்து சிம்மராசி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், கோயிலுக்குள்ளே ஷூட்டிங் கிளைமேக்ஸ் சாங் எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து பேர் பாடி பேர் ஃபுட்டாக செருப்பு இல்லாமல் எனக்கு கோயிலுக்குள்ளே ஷூட் இருக்குது, சாங் எடுத்துகிட்டு இருந்தோம், காலில் சலங்கையெல்லாம் கட்டிட்டு. அது ஹெவியான சலங்கை, ஒரிஜினல் நாட் ஈவன் டம்மி. அதுவும் வந்து நார்மல் சலங்கை கிடையாது, இது எடுத்து ஃபுல்லாக பெல்ஸ், பெரிய பெரிய பெல்ஸ் ஃபுல்லாக காலில் சுற்றணும். ஒன்று சலங்கை ஒரு 4 கிலோ என்னமோ இருந்தது, சரியான வெயிட், உண்மையிலே நல்ல வெயிட். ஸோ அது வெயிட் வச்சுட்டு, அதுவும் we were shooting sometime in May, சரியான வெயில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கோயிலில். அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே வெறும் பாறை தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பேர்ஃபுட் சாங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய பெரிய கொப்பளம் வந்துடுது, நாங்கள் பார்த்தோம். பட் அதுவும் தாண்டி நீங்கள் அந்த ஒர்க் முடிச்சிங்க. why do you push yourself so much? ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரு நல்லா வரணும்னு நினைக்கிறது ஒன்று இருக்கும். ரெண்டாவது எவ்வளோ பேர் ஸ்டார்ஸ், ஸோ மெனி ஸ்டார்ஸ், அப்புறம் கூட்டம், திருப்பி ரீஅசம்பிள் பண்ணோம். இந்த ஒரு அடிபட்டிருக்கு, லைட்டாக புண்ணு வந்துருச்சு, கொப்பிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திடுமான்னு சொல்லி அந்த வெறியோடு பண்ணிடுறது தான் அது. ஈவன் எஸ்டர்டே வந்து வீட்டில் வந்து உட்காந்துருக்கும் போது கூட நான் திரும்பி வந்து நான் டப்பிங் போகிறேன்னு சொன்னேன் நைட்டு 10:30 மணிக்கு மேலே வந்து. ஸோ நான் ஒய் கான்ட் யூ டேக் ரெஸ்ட் சம்டைம்ஸ், தூங்கினேன் வீட்டில் தூங்கலை, ஏன் அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு. பிகாஸ் எனக்கு இன்னும் ஒரு ஒர்க்கு முடிக்கலை அப்படின்னா முடிக்கணும்னு தோணும். ஸோ ஐ லைக் டு ஃபினிஷ் மை ஒர்க் அண்ட் ஸோ தட் அதர்ஸ் ஃபீல் ரிலாக்ஸ்ட். அது நான் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால் ஐ லைக் டு புஷ் மை செல்ஃப் இன் எனி திங் தட் ஐ டூ அண்ட் தட் இஸ் காட் என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் அதில் இருக்குது. அது ஒர்க்கை முடிச்சிட்டோன்ற ஒரு நிம்மதி இருக்குது, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், அதெல்லாம் இருக்குது. உங்களால் வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது, கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் சிறு துரும்பு கூட என்னால் வந்து எஃபெக்ட் ஆகக்கூடாது, என்னால் பாதிக்கப்படக்கூடாது. அது என்னுடைய மெயின் திங், தட் இஸ் மை மோட்டோ. பட் ஐ மே பி மிஸ்டேக்கன் டு பி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ கை. என்னை கிட்ட வந்து பழகாதவங்க வந்து தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி, லைக் யூ ஃபர்ஸ்ட் சைட், ஒரு வந்து கோவக்காரனாக இருப்பானோ, கிட்ட போனால் அடிச்சிருவாரோ அப்படிலாம் நினைக்கிறவங்க இருக்கலாம். பட் என்கிட்ட பழகும் போது அவங்களுக்கு தெரியும் வாட் அ சாஃப்ட் ஹார்ட்டட் கை ஐ ஆம்னு. என்னை வந்து they cannot even understand me. நீங்க வெரி எமோஷனல். Definitely. இப்போ பார்த்தீங்கன்னா ரவிக்குமாரை பற்றி பேசும்போது ஐ லைக் டு கீப் அ குட் ஃபேஸ், பட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் சச் பீப்புள் இன் மை லைஃப். ஏன்னா அந்த மாதிரிலாம் நான் உண்மையிலே நினைக்கும் போது, அப்படி வந்து ரவிக்குமார் கூட நான் வந்து அந்த படத்தில் பெரிய தகராறு பண்ணியிருக்கேன், பெரிய சண்டை எங்கள் 2 பேருக்குள்ள. You get hurt very easily. Very easily. I'm normally I expect, I think அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்கும்போது you get hurt. Expectation நீங்க வந்து நிறைய கொடுக்குறீங்க, அந்த giving tendency இருக்கிறதுனால. அதனால maybe when I don't receive even a percentage of what, that means ஒரு ஹெல்ப்ன்றது வேற, but I don't think you should expect anything in return. That is what yourself should be.
பட் சம்டைம்ஸ் we are all human beings. பட் அந்த ஏதோ பண்ணுமா அது கூட நினச்சி பார்க்கலையா இவங்க நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தப்படும், அதுக்கப்புறம் ஐ டோன்ட் கீப் இட் டு மை ஹார்ட். அதை நான் பார்த்துருக்கேன். வெரி வெரி இமோஷனல் பர்சன். ஐவ் நோட்டிஸ் தட். சரத்குமார் as a son, மகன். சரத்குமார் as an actor. சரத்குமார் as a father. சரத்குமார் as a husband. சரத்குமார் as a friend. சரத்குமார் as a leader. How different ஒவ்வொரு கேரக்டர் நீங்கள் இருக்கீங்க? எவ்ரிதிங் ஹஸ் காட் ஒன் திங் வருது. எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒரு ஃபாதராக இருக்கட்டும், ஒரு சன்னாக இருக்கிறதும் சரி, ஒரு லீடராக இருக்கிறதும் சரி, எல்லாமே யூ ஷுட் ஹவ் ஒன் குவாலிட்டி, டாலரன்ஸ். அது பேசிக். ஆஸ் அ சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்பா சொல்கிறது எதுக்காக சொல்கிறாங்கன்னே நான் எப்பவுமே கேட்டுட்டு இருந்திருக்கேன். வேறஸ் மை பிரதர் வந்து கூட பீன் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அவன் அப்பா வந்து சொன்னதை வந்து வருத்தப்பட்டு வீட்டை விட்டு 14 years he left home. நான் வந்து அப்பா சொல்கிறது வந்து கேட்டாலும் ஐ யூஸ் டு கன்ஃபரண்ட் him on many things. இப்போ என்கிட்ட வந்து ஒரு நாள் கூட கேட்டார், when my marriage, initial first marriage பற்றி பேசும்போது கூட, உடனே he started talking something bad. வந்து லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க இப்படின்னு சொன்னார். நான் சொன்னப்பா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அடுத்தது I have to call your mother the same, call your wife the same அப்படின்ட்டு. It was a shocking realization for him. Because I will punch on something where it will hurt you also. Because don't talk about my future wife, then I have to talk about your wife. And no son, dad say that to a father. Because I'm very clear in my mind. நான் இதே தான் சொன்னேன். நான் வந்து என் வருங்கால மனைவியை பற்றி நீங்கள் இப்போ குறை சொன்னீங்கன்னா உங்கள் மனைவியை குறை சொல்ல வேண்டிய நிலைமை வந்து எங்கள் தாயே நான் சொல்லியிருக்கேன். அப்போ எங்கள் அம்மா கரெக்டாக தான் நான் சொல்கிறான், நீங்கள் வாயை பற்றிட்டு இருங்க, அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, யூ ஷுட் பி a very clear cut person. நீங்கள் எது சொல்லணும், உண்மையை சொல்லி தான் ஆகும். It might hurt the other person, but at least you realize இவர் உண்மையை சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னார் அப்படின்னு ரியலைஸ் பண்ண வைக்கணும். ஸோ மற்ற எதாக இருந்தாலும். ரெண்டாவது என்னுடைய இன்னொரு குணம் வந்து நீங்கள் கேட்டிங்களே, இந்த எல்லாத்துலேயுமே ஒன்று, தப்பு செஞ்சிட்டோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம், தப்பே கிடையாது. நத்திங் பேட். தப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மனசாட்சி சொல்லும் போது என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் தப்பு. அதேமாதிரி தப்பு செய்யாட்டி கடைசி வரைக்கும் போராடுவேன். ஐ ட்ரை டு சே தட் வாட் யூ ஹவ் செட் இஸ் ராங்ன்றதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தட் இஸ் வாட் ஐ ஆம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு குவாலிட்டி என்னென்னா, டாலரன்ஸ் வேணும், ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் வேணும், ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். எல்லாத்தையும் ஃபாதராக இருந்தால் கூட சில்ட்ரனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸ் வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் மோர். அன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வேறு, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வேறு. இன்றைக்கி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது வந்து சகஜமாக இருக்குது. அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு அது சகஜமாக தெரியல, அதனால தான் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அப்போ இன்றைக்கி எல்லாமே மாறும்போது நாம் வந்து பேசிக்காக அந்த கல்ச்சரல் வேல்யூஸ் இருந்தால் கூட நம்ம இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ப அவங்கள புரிஞ்சுக்கணும். ரொம்ப வந்து என் சன்னையோ என் டாக்டரையோ நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன்னா தென் ஐல் பி அ ஃபூல். தென் ஐ டு பி டோட்லி அ டிட்டாச் பர்சன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய பார்வையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க சமுதாய பார்வையில், அதோடு ஒன்றி போய் ஒரு சில இடத்துல நம்ம கருத்துக்களை சொல்லணும். லைக் அ செஃப் when you cook, இல்லையா, உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, இப்படின்னு சொல்கிறது தான் ஒரு தந்தையாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் அதே நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் நாட் அட் ஆல் நெசசரி. நவ் ஐ திங்க் ஜென்ரேஷன்ஸ் ஹவ் சேஞ்ச், தே ஆர் வெல் இன்ஃபார்ம்ட். நம்ம வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறது தான் ஒரு தந்தையின் ஸ்தானமாக இருக்கும். தந்தையா ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லிட்டேன், ஜென்ரலி எல்லாமே. சரத்குமார் இன்னைக்கு க்ளோசஸ்ட் டு யார்? நான் க்ளோசஸ்ட் டு த பீப்புள் தான் சொல்லுவேன். ஐ வுட் லைக் டு பி க்ளோசர் டு த பீப்புள், மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தான். என்னை பொறுத்து நீங்கள் சொன்ன ஒரு கிளீஷியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, ஒருத்தர் தான் சொல்லணுன்றீங்க. இல்லை ஒருத்தர், அது காலையில் 4 மணி பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு பேசக்கூடிய ஆள், உங்களை பார்த்தாலே என்னடா பிரச்சனை உனக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு ஆள், இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல அவங்கள பார்த்தனா எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள். இன்றைக்கி அப்படி ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு உடனே என் மைண்டுக்கு வர்றது வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். ஆக்சுவலாக ஐ கேனாட் சே ஜஸ்ட் ஒன். ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு வந்து ஐ வில் கால் மை ஃப்ரெண்ட் முரளி இன் விருதுநகர். தென் ஐ கால் மை ஃப்ரெண்ட் தினேஷ் who's also director 1977. இப்போ என் நண்பன் இருக்கவே இருக்கான் சுந்தரேசன். அதுக்கப்புறம் ரகுபதி, என் கூடயே இருக்கிற ரகுபதியை கூப்பிடுவேன். அப்புறம் வந்து என்னுடைய ராசி ட்ராவல்ஸ் ஓனர் சிக்கந்தர் பாயை கூப்பிடுவேன். அப்புறம் என்னுடைய இன்னொரு ஃபினான்ஷியல் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் ராம்பாசு. இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் உடனே ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். ரொம்ப ரொம்ப டெலிகேட் இஷ்யூ, ரொம்ப பர்சனலாக ரொம்ப இருக்குது, இது யாராச்சும் ஒரு கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் ரவிக்குமார் ஃபோன் பண்ணுவேன். ஐ ஒன்ட் பாதர் ரவிக்குமார் ஆல்வேஸ், பட் ரொம்ப க்ரூஷியல் இதில் வந்து ஒரு கரெக்டான ஜட்மெண்ட் யார் கொடுப்பா அப்படின்னா ஐ வில் கால் அப் ரவிக்குமார். So he's like 4 AM friend. ஆமாம் 4 AM I can call him at any time. அந்த மாதிரி இவங்கெல்லாம் யார் எனி டைம் ஐ கேன் கால். Yeah,
பட் இப்போ ஒரு சின்ன பிரேக் இருக்கு. பிரேக் அப்புறம் மீண்டும் சந்திப்போம். என் ஆச்சிஸ் மசாலா வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், பவர்ட் பை லலிதா ஜுவல்லர்ஸ், அருமா பால் அண்ட் லக்ஷ்மி சர்மிக்ஸ். டேக் அ பிரேக். நடிகர் சங்கம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போட்டிருந்தாரு. என்ன பண்ணுறோன்றத டெய்லி பேசிஸில் நான் வந்து பத்திரிகைக்கு சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நடிகர் சங்கம் இஸ் அசோசியேஷன் ரன் பை தட் செல்ஸ், அவ்வளோதான். அது பத்திரிகைக்கு செய்தி கொடுக்கறதுக்காக ஒன்று நடிகர் சங்கத்தை நடக்கலாங்க. Welcome back to Archie's Masala வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. And இன்னைக்கு நம்ம கெஸ்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சரத்குமார் சார் இருக்கிறாரு. ஷரத், இப்போ நீங்க வந்து ஒரு நடிகர் சங்கம்க்கு தலைவராக இருக்கிறீங்க. நீங்க நடிகர் சங்கம் தலைவராக ஆனதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நாங்க பார்த்துருக்கோம். ஆல் ஃபார் தி குட். சிலது அஃப்கோர்ஸ் ஹியர் அண்ட் சேல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் என்ன பண்ணா அந்த நடிகர் சங்கம் சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பின் தலைவராக நீங்கள் இருக்கீங்க. ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கும்போது இன்னும் என்ன விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது? இப்போ காலகட்டத்தில் இருக்கிற நடிகர் நடிகைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நடிகர் சங்கம் வந்து பேசிக்காக ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சங்கம், அசோசியேஷன். இதோட பேஸ் அப்படின்னு சொன்னால் நாடகம். நாடகத்திலேருந்து தான் திரைப்படம் வந்திருக்கு. ஸோ அந்த பேஸ் இருக்கிறவங்க நீங்கள் பார்க்கும்போது அந்த பேஸ்லேருந்து வளர்ந்தவங்க தான் இன்றைக்கி வந்து நேச்சுரலாக ஸோ மெனி பீப்புள் கோ டு ஆக்டிங் ஸ்கூல் போய்லாம் வந்திருப்பாங்க. இதெல்லாம் பேஸு. இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சங்கம். அவர் வந்து நடிகர்களுக்குன்னு மிகப்பெரிய சங்கம் உருவாக்கிய வந்து ஜாம்பவாங்கள் நிறைந்த ஒரு கலை உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் வந்து கடனில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ராதாரவி அவர்கள் வந்து பொதுச்செயலாளர் இப்போ இருக்கிறவங்க, ராதாரவி கான்டாக்டட் விஜயகாந்த் அண்ட் மை செல்ஃப். ஏன்னா சம்படி வில் கோ ஃபார்வர்ட், மூவ் டைனமிக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் எங்கள் ரெண்டு பேரும் வந்து. பிகாஸ் வி ஆர் ஆல்சோ, ஐ டோன்ட் திங்க் அந்த நடிகர் சங்கம்ன்றது வந்து நம்ம மெம்பராக இருக்கிறத தவிர அதில் என்ன இருக்குது, அதில் போய் என்ன பண்ணணும், நம்ம பங்களிப்பு என்ன அப்படின்னு அப்போவே நாங்களாம் அதில் இன்வால்வாகவே இல்லை யாருமே. ஏன்னா அது ஒரு சங்கம் நடந்துட்டுருக்கு, சங்கத்தில் மெம்பராக இருக்கணும் அப்படி தான் சொல்லி. நோபடி வாண்டட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் ஷுட் வி டூ, வாட் கேன் பி டன். இதை எந்த கேள்வியும் யாரும் கேட்கல. அப்போ ஒரு 4,50,00,000 மேலே கடன் இருக்கும் போது தான் தென் ரவி brought both myself and விஜயகாந்த் டுகெதர். அது வந்தவுடனே வி டிசைடட் வாட் டு டூ. அப்போ நான் விஜயகாந்த் சார் சொன்னேன், நம்ம வந்து ஐஓபியில் அக்கௌண்ட் இருந்தது, நான் டெய்லி மேனேஜர்ஸ் போய் பார்த்து அது 1,25,00,000 கொண்டு வந்தோம். இமீடியட்டாக தஸ் அமௌண்ட் டு பி பெய்ட் விச் வாஸ் கலெக்டட் பை அப்போ இருந்த ஈவன் யூ பேட் மணி, ராதிகா கேவ் மணி, வடிவேல் கேவ் மணி, விஜய் கேவ் மணி, அஜித் கேவ் மணி, விஜயகாந்த் கேவ், மைசெல்ஃப். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட about 70 lakhs we collected and paid immediately. And then we brought down one time payment பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லா ஆல் தி ரஜினி சார் இருந்து கமல், எவ்ரிபடி கேம் அண்ட் வி வைப்ட் அவுட் தி லோன் ஆஃப் நடிகர் சங்கம். தென் நான் என்ன நினச்சேன்னா, இந்த நடிகர் சங்கம் மீண்டும் கடனில் ஆழ்ந்து விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணால் தட் ஷுட் பி ரெவன்யூ. இப்போ ரெவன்யூ இல்லாத ஒரு சங்கம். ஸோ ரெவன்யூ இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? நோபடி. இப்போ வந்து சம்டைம்ஸ் யூ ஆல்சோ கிவ் அ வெரி குட் சஜஷன் வென்எவர் யூ வென்ட் ஃபார் சம் ஷோஸ், ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் யூ சென்டிங் டு நடிகர் சங்கம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து அப்புறம் ஃபாலோ பண்ணலை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் கமிட்டி மீட்டிங்கில் உட்காரும் போதும் நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஹார்ட் ஆப்ரேஷன் இல்லாட்டி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாட்டி உடல்நலம் சரியில்லை, 10,000 ரூபாய் தேவை, 15,000 தேவை, 20,000 தேவைன்னு சொல்லும் போது தென் வி தாட் there's a necessity to create a fund. அப்போ ஒரு கார்பஸ் ஃபண்ட் மாதிரி ரிலீஃப் ஃபண்ட் பண்ணோம். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ வி couldn't run that. அப்புறம் வந்து ஒரு மற்றவங்க மாதிரி 1% கேட்போமா அப்படின்னா 1% சில பேருடைய இப்போ இதில் பார்த்தா பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டாக தெரியுது. ஸோ அதனால் தென் வி டிசைடட் தி விஷயம் ரெவன்யூ மோட் இருக்கணும். அப்போ வாட் இஸ் ரெவன்யூ மோட்? அப்போ நடிகர் சங்கத்துடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ன சொல்லுது? சினிமா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று எங்கே துவங்கலாம்னு இருக்குது. அதனால் பல டெலிபரேஷன்ஸ் ஹேப்பனிங் நடிகர் சங்கம். அதில் வந்து இப்போ ஈவன் எஸ்வி சேகர் கூட சொல்லும் போது நம்ம ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து ஃப்ளாட்ஸ் கட்டிலாமான்னு கேட்டார். ஏன்னா நடிகர் சங்கத்துடைய ரூல்ஸ் படி யூ cannot give the land, 1/3 ஷேர் கொடுக்கணும். ஃப்ளாட் கட்டினா அந்த ஓனர்ஷிப் will go to somebody else. நடிகர் சங்கம் நம்ம இடமா இருக்காது. ஸோ அதெல்லாம் நெகேட் பண்ணிவிட்டு ஃபைனலி வி டிசைடட் ஓகே அந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட டிசிஷன். அதுவும் சத்யம் குரூப் டிரான்ஸ்பரண்டாக உட்காந்து பேசி வி கெட் டு சத்யம் குரூப் டு ஹேண்டில் இட், வேர் வில் கெட் about 24 lakhs வருமானம். அந்த 24 lakhs வருமானம் வரும்போது அந்த வருமானத்தில் வந்து எந்த செலவும் நடிகர் சங்கத்துக்கு கிடையாது. இஃப் யூ ரியலி கோ த்ரூ தி அக்ரிமெண்ட், இட் இஸ் டோட்டலி ஒன்-சைடட் அக்ரிமெண்ட் விச் இஸ் ஃபேவரிங் தி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அண்ட் நாட் சத்யம் குரூப் அட் ஆல். வேறு யாரும் பார்த்தாங்கன்னா என்னங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு அவங்கள தான் திட்டுவாங்க. நம்மளை திட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா we don't have to pay rent, we get rent and we don't have to pay electricity bill, மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 24 லட்சம் வருதா, அங்கே ஓவர் ஹெட்ஸ் என்ன 2 லட்சமா, 22 லட்சம் பேங்க்கில் போடணும், வேறு எந்த கணக்கும் அங்கே எழுத முடியாது. எவ்ரி திங் இஸ் ஆல் ஃபவுண்ட் பை தம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெவன்யூ மோட் வரும்போது 29 years and 11 months நீங்கள் மறுபடியும் வந்து
பணத்தை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா எஃப்டியில் போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஆல்மோஸ்ட் டு த டியூன் ஆஃப் 170 crores வில் பி த வேல்யூ. அப்போ நம்ம தொடர்ந்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம்? இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, படிக்க முடியல, கேபிடேஷன் ஃபீ கட்டணும், அது ஓரளவுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், நாட் ஓன்லி தி நாடக நடிகை மட்டும் இல்லை, கலை குடும்பத்தில் வந்து நிறைய பேர் வந்து நடிச்சுட்டு வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்தால் கூட ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவில் மிகப்பெரிய ரெவன்யூ பேஸை கிரியேட் பண்ணணும். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்டிங்ஸ் கட்டணுன்றது என்னுடைய ஆசை. இந்த பீரியடில் பண்ணணும். இல்லாட்டி நான் வந்து அரசியல் தலைவராக இருந்துட்டு இன்னும் ஏன் உட்காந்துட்டு இருக்கேன்றது தான், ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு அதை முடிச்சுட்டு போனால் நல்லதான் என்னுடைய கருத்து. halfway through I will leave it, something goes wrong, then they'll blame me. கண்டிப்பா. அதனால் எப்படி அதை முடிச்சலான்னு இருக்கும்போது தான் அதில் வந்து ஒரு கேஸு, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கேஸு, அந்த கேஸ் வாதாடிட்டு இருக்காங்க, அது நடந்துகிட்ருக்கு. அண்ட் இன் பிட்வீன் சம் நியூ கமர்ஸ் அவங்களுக்கு சடனாக வந்து அவங்க கேள்வி கேட்கும்போது அது ஒரு விதத்தை பார்த்தா நியாயமும் கிடையாது. எப்படி நியாயம் கிடையாதுன்னு சொன்னால், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்குது, அதுக்கு வந்து பேசுகிறோம், அங்கே முடிவு எடுக்கிறோம், அப்புறம் ஜென்ரல் பாடியில் ரேட்டிஃபை பண்ணுறோம், ஜென்ரல் பாடியில் அக்செப்ட் பண்ண பிறகு இட் பிகம்ஸ் அ நார்ம்ஸ். அவ்வளோதான், அது யாரும் மீறி பேச முடியாது. அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கும்போது அன்றைக்கே நான் வந்து என்ன டிசைட் பண்ணிங்கன்னா, நீங்களாம் கேட்குறது தப்புன்னு சொல்லியிருக்கணும். பட் த சாஃப்ட் ஹார்டட் கை தட் ஷரத் இஸ் ஹூ லைக்ஸ் டு, சரி எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்காக தான் நான் எல்லாருடைய கருத்து, நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க கருத்தெல்லாம் கேட்டுக்கிட்டேன். கேட்ட பிறகு இந்த ரெவன்யூவுக்கு தாண்டி உங்களால் எதுவும் ரெவன்யூ இருக்கா, வி காட் எனி அதர் சஜஷன் அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து வந்து வரும்போது என்னுடைய நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ரெவன்யூ இருந்தால் தான் நாளைக்கு ஈவன் when சரத்குமார், நான் என்ன இன்னைக்கு 60 வயசு ஆயிடுச்சு, ஆஃப்டர் another 20 years I may be gone, but I don't want நடிகர் சங்கம் டு கோ. 60 நடிகர் சங்கம் வந்து இட் ஹஸ் டு கீப் ஆன். அதுக்கு ஒரு ரெவன்யூ இருந்துச்சுன்னா ஒரு நாளும் கடனே வராது. டிரான்ஸ்பேரண்டாக பண்ணி வச்சிட்டோம்னா நீ கணக்கே எழுத முடியாதுல்ல. யார் வந்தாலும் இதுதானேங்க, ஓவர் ஹெட்ஸ் மட்டும் தானே கொடுக்கணும். அப்போ அதை வச்சு நீ டெவலப் பண்ணலாம்ல. யார் வந்தாலும் லெட் இட் பி எனிபடி ஹூ கம்ஸ் இன் த ஃபியூச்சர். அவங்க வந்து உட்காரும்போது வெல் செட்டில்டாக உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய ஆம்பிஷன். அதனால தான் நான் உட்காந்துருக்கேன் ஒழிய. அண்ட் வி ஆர் வெரி டிரான்ஸ்பேரண்ட் இன் ஆர் டீலிங். இப்போ அண்மையில் கூட அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி என்னுடைய பொதுச்செயலர் வந்து தவறாக பேசிட்டான்னு சொன்னாங்க. ஐ சென்ட் அ நோட்டீஸ் டு ஹிம், ஐ சென்ட் அ நோட்டீஸ் டு ஒன் காலைன. See, everybody has got a chance to explain what circumstances they said something. And விஷால கூட நான் வந்து இந்த விஸ்வரூப மேட்டரில் வந்து கேட்டிருந்தோம். அவர் வந்து சார் நடிகர் சங்கம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போட்டிருந்தார். நடிகர் சங்கம் தான் அங்கே போய் உட்காந்துருந்தோம். We sat down with Kamal and Radha Ravi was there, I was there, we negotiated, somehow got the film out. என்ன பண்ணுறோன்றதை டெய்லி பேசிஸில் நான் வந்து பத்திரிகைகள் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நடிகர் சங்கம் இஸ் அசோசியேஷன் ரன் பை தட் சார், அவ்வளோதான். அது பத்திரிகை செய்தி கொடுக்கறதுக்காக ஒன்று நடிகர் சங்கத்தை நடக்கலாங்க. அதனால் அது பத்திரிகை செய்தி வரும்போது இட் ஹர்ட்ஸ் அஸ். அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து யூனிட்டியாக இருந்து எல்லாரும் திருஷ்டி ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன் நான். நடிகர் சங்கம் நல்லா நடந்துட்டுருக்கேன் அப்படின்போது யாரோ சிலர் வந்து தூண்டுதல் பேரில் ஏதோ நடந்துட்டுருக்கோ அப்படின்னு நினச்சா கூட ஐ எம் வெரி கிளியர், ஐ எம் வெரி டிரான்ஸ்பேரண்ட். நான் யாரை பற்றி எந்த குறையும் நான் சொல்ல விரும்பலை. பட் எவ்ரிபடி இஸ் காட் அ ரைட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், பட் ஆஸ்க் த ரைட் கொஸ்டின்ஸ். எதற்காக கேள்வி கேட்குறோன்னு தெரியணும். கேள்வி கேட்கறதுக்காக கேள்வி கேட்கக்கூடாது. அதான் என்னுடைய திங். என்னை பொறுத்தவரை இன்றைக்கும் எவ்ரிபடி ஹூவர் இஸ் ட்ரைங் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ், லெட் மீ டெல் தம் ஒன் திங். நான் இருக்கிற இடத்துல எந்த தவறும் நடக்க விட மாட்டேன். நான் இருக்கிற இடத்துல நல்லது நடக்கும்னு நினைக்கிறவனா என் சொந்த பணத்தை வச்சு கூட நான் மறுபடியும் அந்த பில்டிங் அங்கே கட்டிடுவேன். ஐ எம் லைக் தட், யூ நோ மீ. அது 10 கோடி ரூபாய் அதே பில்டிங்கை திருப்பி கட்டி கொடுங்க, சத்யம் ப்ளீஸ் ஸ்வரூப் ஸ்டே அவே படி, இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் அஸ், வி ஆர் பில்டிங் த சேம் பில்டிங், என்னை புதுப்பிச்சு கட்டிடுவேன்னு சொன்னால் ஐ டோன்ட் வாண்ட் எனி படி. ஏன்னா அடிக்கடி அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் நாங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்குறோம், கலைஞர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து நிதி கொடுக்குறோம். நிதி கேட்கலையே உங்களை. we have got a good, we have got about 3 crores with us. பில்டிங் கட்டணும்னு சொன்னால் நீங்கள் ஆளுக்கு ஒரு கோடி தாங்க, நான் தந்துடுறேன். அப்போ கேட்கும்போது நீங்களாம் தந்தீங்கல்ல. அதே மாதிரி எல்லாரும் 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்க, 20 லட்சம் கொடுங்க, 25 லட்சம் கொடுங்க, 1 crore கொடுங்க, நம்ம திருப்பி அதே பில்டிங் கட்டிடுவோம். தட் இஸ் வாட் யூ வாண்ட். பட் we are trying to do something more to get better revenue. இதுதான் என்னுடைய ஆம்பிஷன். நீ கேட்டது அந்த ரெவன்யூ மோட் ஷுட் இன்க்ரீஸ். நடிகர் சங்கம் எந்த ஒரு காலகட்டத்திலும் பாரம்பரியமாக புரட்சி தலைவர், மக்கள் திலகம், நடிகர் திலகம், கேஆர் ராமசாமி, எல்லாம் எஸ்எஸ்ஆர் எல்லாரும் உருவாக்கின அந்த இடம் அப்படியே இருக்கணும். ஏஷியாஸ் பெஸ்ட் நடிகர் சங்கம் பில்டிங் அங்கே இருக்குது. பில்ட் அ காம்ப்ளெக்ஸ், தேர் ஏர்னிங் மணி, தேர் கிவிங் டு த புவர் பீப்புள். தொடர்ந்து எல்லாரும் பண முடிப்பே கொடுக்கலாமே. தட் இஸ் மை ஆம்பிஷன். அவ்வளோதான். கண்டிப்பாக. ஷரத், நீங்கள் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எப்போவுமே இருந்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வரும்போதும் சொன்னார் நீங்கள் எப்போவுமே சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க காலேஜ் டேஸ்லேருந்து. நீங்கள் வந்து ஆர்கன் டொனேஷன் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்களும் வந்து God forbid something happens to you, you're going to donate your organs. Yes. அது மற்றவங்களாம் செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து அதான் சொல்லணேன், பல பேர் வந்து நினச்சி பார்க்காத போதே நான் வந்து பண்ணியிருக்கேன் அதெல்லாம். ஸோ ஆக்சுவலி பேசிக்லி ஐ ஹவ் கிவன் மை என்டையர் கெடாவரல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக நான் கொடுத்தது வந்து சாந்தி மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் சென்டர் குருவாயூரில்.
ஸோ ஐ ரெஜிஸ்டர்ட் மை செல், ஐ காட் ஈவன் ராதிகா ரெஜிஸ்டர்ட் இன் தட். ஏன்னா நமக்கு பயன்படாத அது ஒன்று, இஃப் வி கேன் பி ஆஃப் யூஸ் டு சம்படி எல்ஸ், வை நாட்? So அது ஐ ஹவ் டன் இட். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் டூ தட். மெனிபடி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் தட் நவ். இப்போ அதை வந்து புரிஞ்சுட்டாங்க. என்ன நினச்சானா கண்ணு போயிட்டு வந்து இப்படியே கண்ணை நோண்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. தட் இஸ் நாட் வாட் இஸ் ஹேப்பனிங். தே டேக் வாட் இஸ் நெசசரி இன் த தட்ஸ் ஆல் தே டேக். அந்த மாதிரி ஐ திங்க் வி ஷுட் ஆல் டூ தட். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் ஒரு நாள் படம் பண்ணோம், அதில் வி ஷோட் சம்திங் ஆர்கன் டொனேஷன் சச்சகேந்திரன் ஹிதேந்திரா வந்து ஆரம்பிச்சு வச்சு அந்த தினத்துமார் வந்து இளைஞன் இறந்த பிறகு அவங்க வீட்டில் வந்து போத் டாக்டர்ஸாக இருந்தனால they donate. அந்த மாதிரி we should follow. All these things has to happen. All right. Sharath, thank you. We'll just take a short break and adukapram we'll continue in Archie's Masala Varangum Ninaithale Inikkum, powered by Lalita Jewelers, Aroma Pal and Lakshmi Ceramics. Take a break. உங்களுக்கு ஒரு nickname கொடுக்கணும்னா ஒரு சிங்கம். யோ ஷரத், That's the greatest thing I would like to be called as. சிங்கம். Yes. Welcome back to Archie's Masala Varangum Ninaithale Inikkum, powered by Lalita Jewelers, Aroma Pal and Lakshmi Ceramics. Sharath, this section is called 10 10 on 10. 10 on 10. 10 on 10 இல்ல 10 10 on 10. 10 on 10. கேள்விகள் வரும், இமிடியேட் பதில் வரணும். அதுவும் பதில் வராட்டி பதில் வர ஃபெயில் பண்ணிட்டீங்களா? என்ன இல்லைங்க, உங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போக மாட்டேன். ஓ ஷாப்பிங். ஓகே ஓகே. ரெடி ஷரத்? உங்களை பற்றி 3 வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? மிகவும் நல்ல மனிதன். மிகவும் நல்ல மனிதன். இதை 3 வார்த்தையில உங்களை டிஸ்கிரைப் பண்ணுறது. ரைட். இறந்து போனவர்களை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா அது யாரால இருக்கும்? தந்தை, என் தாய் கூட 2 பேரும். இப்போ ஏன்னா அண்மையில் இறந்துட்டாங்க. ஃபாதர் தான் முதல்ல வந்து இறந்தாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் எல்லாரையும் இறந்து போனவங்க நிறைய பேர் சந்திக்கணும்னு இருக்கு. பட் தாய் தந்தையை சந்திக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் இன்னொருத்தர் இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா யார் இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? நான் இன்னொரு இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படணும்னு நினச்சேன். ஏன் வந்து நான் வந்து பாரத பிரதமராக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் மோடிக்கு பதில் சரத்குமார் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்ப்பேன். அப்படி இருந்தீங்கன்னா? அப்படி இருந்தால் நல்லது பண்ணுவேன். இன்னும் அவரோட நிறையா திங்க் பண்ணுவேன், நிறையா மார்க்கெட் பண்ணுவேன். ரைட். நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மறுபடியும் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அது எந்த வயசு இருக்கும்? இதே வயசில் வாழ்றது தான் எனக்கு பிடிக்கும். You don't want to go back to college days or school days? அதெல்லாம் அப்படி போனோம்னா திருப்பி வந்து 60 வயசுக்கு அப்புறம் நான் செய்ய வேண்டிய காரணம் செய்ய முடியாமல் போயிடும். ஸோ இட்ஸ் பெட்டர் ஐ ஸ்டே at 60 and do achieve what I can do now. So you don't want to go back to any of those old age? ஏன்னா அப்படி போகணும், நிறைய சந்திப்புகள் இருக்குது, நிறைய பேரை பார்க்கணும், நிறைய பேரை வந்து சந்திக்கணும், நிறைய பேர் அப்புறம் திரும்பி நான் இங்கே ஒரு ரியாலிட்டிக்கு வந்த பிறகு திரும்பி மிஸ் பண்ணிடுவேன். ஏற்கனவே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நினைவில் இருந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்க நேரில் பார்த்து திரும்பி வந்து ரொம்ப தாக்கம் வந்துடும். அப்புறம் so better to stay here where you are. நீங்கள் இந்த ஷோ வரதுக்கு முன்னாடி உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன இருந்தது? இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் குஷ்புவை பார்க்க போகிறேன்றது மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னா குஷ்பு நினைச்சாலே இனிக்கும்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ ஸ்வீட். பட் ஜென்ரலாக அதிகமாக நான் எங்கேயுமே போகிறதில்லை இப்போலாம். ஸோ ஐ செட் ஓகே, குஷ்பு பண்ணால் டெஃபினெட்லி மை ஃப்ரெண்ட் இஸ் டூயிங் இட், ஐ வில் கோ தேர், சிட் வித் ஹர், டாக் டு ஹர், கேட்ச் அப் வித் திங்ஸ். ஐ நோ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சம்பாதிச்சு முதல் சம்பளம் என்ன பண்ணீங்க? ஏதாவது வாங்கினீங்களா? அது இன்னும் இருக்கா? அது வந்து இதுதான் வாங்கினேன்னு சொன்னால் அது வந்து கிளீஷியாக பொய் சொன்ன மாதிரி இருக்கும். நான் வந்து முதல் சம்பளம் வாங்கினது 500 ரூபா சம்பளம் வாங்கினேன். அந்த 500 ரூபா சம்பளத்தை என்ன பண்ணியிருப்பேன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பியர் கேர் சாப்பிட்ருப்பேன். அவ்வளோதான். அதனால இது பண்ணேன், எங்கள் அப்பாட்ட போய் பயபக்தியாக போய் கொடுத்தேன், இப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. அந்த 500 ரூபா வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தா, டே நண்பா வாடா பியர் அடிக்கலாம்னு சொல்லி 2 பியர் அடிச்சிருப்போம். So honest and so sweet. வாழ்க்கையில் நீங்கள் பண்ண ஒரு விஷயம் அதை மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அது என்ன விஷயம்? வாழ்க்கையில் பல விஷயங்கள், ஒரு விஷயம் இல்லை, 1 2 எடுத்து சொல்ல பல விஷயங்கள். நான் திங்க் பண்ணாமல் சில விஷயங்கள் செய்கிறது, இதெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணணும்னு நினச்ச பல சம்பவங்கள் இருக்குது. ஸோ ஐ ஒன்லி சே அதெல்லாம் வந்து மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். அதில் மறுபடியும் அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அதை பற்றி நினச்சி பார்க்குறது இல்லை. பட் இதில் நிறைய விஷயங்கள் பண்ணிடக்கூடாது நான் லைஃப்பில். ஸோ மெனி திங்ஸ் நான் சொல்லலாம். ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணிடுவோம். ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் இதை பண்ணி சொல்கிறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் கூட திங்க் பண்ண. அதுக்கு தான் வந்து பெருந்தலைவர் வந்து ஆகட்டும் பார்க்கலான்னு சொன்னது வந்து இஸ் டேக்கன் சம் டைம். இப்போ நான் நினச்சி பார்ப்பேன், எதுக்காக பெருந்தலைவர் வந்து ஆகட்டும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு? வை குண்ட் யூ கிவ் a decisive person like him? Because he wanted the time. கேட்குறாங்க, நண்பராக இருக்கலாம், உடனே பண்ணிட்டா அது என்ன, அதோட விளைவுகள் என்ன, இதெல்லாம் திங்க் பண்ணுறதுக்கு சம் டைம் பண்ணல. அது ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் நிறைய பண்ணியிருக்கானா, விச் நீட் நாட் ஹவ் பீன் டன்.
which has also affected my life in many ways. இது பண்ணாமே இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள். உங்களுக்கு ஒரு நிக் நேம் கொடுக்கணும்னா அது என்ன இருக்கும்? நிக் நேம் கொடுக்கணும்னா எனக்கு ஏற்கனவே வந்து ஜான் கூப்பிடுவாங்க. நிக் நேம் இருக்கா? ஆமாம், ஜான் கூப்பிட்டு இருந்தாங்க சின்ன வயசில். நிறைய பேர் மை ஆண்ட் யூஸ் டு கால் மீ. இன்னைக்கு சிங்கப்பூரில் இருக்காங்க. எகி ஆண்டி ஆல்வேஸ் கால்ஸ் மீ ஜான். ஐ டோன்ட் நோ வை ஷி கால்ஸ் மீ ஜான் தெரியாது, பட் ஷி கால்ஸ் மீ ஜான். வளராமே ஜான் மாதிரி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஜான் ஜான் நீங்க வளரலையா? அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன நினச்சாங்க தெரியல, ஜான்னே கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ தட்ஸ் மை நேம். மற்றபடி நிக் நேம் கொடுக்கணும்னா எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியலையே. எனக்கு நிக் நேம் ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து பியாரின்லாம், லவ்லாம், பேபின்னு கூப்பிடலாம், ஸ்வீட் ஹார்ட் கூப்பிடலாம், செல்லம், என்ன வேணா கூப்பிடலாம். அவங்கவுங்க என்ன நினைக்கிறான்னு கூப்பிட்டுக்கிட்டோமே. லட்டு, இதுக்கு நான் வந்து சொல்கிறேன் குட்டி, என்ன வேணா. இல்ல இது நிறைய இருக்கு. நான் ஜெனரலா சொல்றேன். ஜெனரலா இது வந்து கொடுக்குதுன்னா வேர்ட்ஸ் ஆஃப் என்டியர்மென்ட்ஸ் நான் கேட்கல. ஓஹோ. ஓகே, டிஸ்கிரைப் யுவர்செல்ஃப். ஒரு வெஜிடபிள் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணனும், அது என்ன இருக்கும்? நான் போய் கடைசி இடத்துல வெஜிடபிளை வந்து சொல்லிட்டீங்களே. நான் வெஜிடபிள் என்ன, நான் தக்காளி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஒரு சிங்கம். That's the greatest thing I would like to be called as. சிங்கம். Yes. Okay, that's nice. Okay, உங்க வாலெட் இப்போ உங்ககிட்ட இல்ல, ரைட்? பட் அந்த வாலெட்ல ரொம்ப முக்கியமான பொருள் என்ன இருக்கும்? பணம் மட்டும் இருக்காது, அது எனக்கு தெரியும். வாலெட்ல முக்கியமான பொருள் வச்சுன்னா நான் வந்து லூர்து மாதாவை எப்பயுமே வச்சுருக்கேன் அந்த வாலெட்டில். பிகாஸ் ஐ பிலீவ் இன் கோயிங் டு லூர்து. அது வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து பகலாமுகி அம்மனுடைய படம் வச்சுருப்பேன். ஸோ ஐ பிலீவ் இன் எவ்ரி திங். எனக்கு வந்து இந்த ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இப்படிலாம் கிடையாது. எந்த தர்காவுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், பிலீவ். ஐ கோ எவ்ரிவேர். ஐ லவ் டு கோ எவ்ரிவேர் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன்ஸ். அதில் என்னை பொறுத்த அந்த லூர்தில் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா மை சன் when he was very sick, we prayed that we'll bring him to Lourdes. அது நம்ம வந்து கோயில் கூட்டு போய்க்கலாம், நம்ம குலதெய்வம் கோயில் கூட்டு போயிருக்கலாம், அங்கே வேண்டியிருக்கலாம். பட் வேண்டுதல் இன்னும் திடீர்னு அங்கே போனால் நடக்கும்னு சொல்கிற ஒரு பிலீஃப் இருக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்து நேராக அங்கே போனோம். ஸோ எனக்கு அந்த லூர்து மாதாவோட ஃபோட்டோ என்னுடைய வாலெட்டில் எப்பவுமே இருக்கும். வாலெட்டில் எப்பவுமே இருக்கும். உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியில் கடைசி லைன் என்ன இருக்கும்? அப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுனீங்கன்னா வச்சுக்கிங்களேன். Here lived a wonderful person who lives in the mind of people, will always live forever in the minds of people as a good personality. So sweet. A man who lived. Actually, that is what is very important, because you lived your life. Yes. Yeah. Oh, that's wonderful. This is over. Now, you know what, Sharath? வாழ்க்கையில நமக்கு வந்து சில நேரத்தில் இருக்கும், நம்ம வந்து ஒரு விஷயம் செஞ்சுருப்போம், நன்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இல்லை நம்மளே அறியாமலே தெரிஞ்சோம் யாராவது ஹர்ட் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு சாரி சொல்லியிருக்க மாட்டோம், மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டோம். We give an opportunity. There's a tape recorder. You have to record. யாருக்கு நீங்கள் மன்னிப்பு சொல்கிறது நினைக்கிறீங்களோ, அல்லது you want to say thank you to someone, or both, you can record it on this and it will go to that person. A particular person சொன்னால் I can record and give it to you. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நான் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன், வூண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் சாரி உடனே சொல்கிறவன் தானா. சிம்பிளஸ்ட் ஆஃப் சிம்பிள் திங்ஸ். ரவிக்குமார் ஒரு நாள் வந்து என்ன மேடையில் வந்து என்னென்னு பார்க்காத மாதிரி போயிட்டீங்கன்னாரு. சார் நான் உங்களை பார்க்கவே இல்லை சார், பார்த்துன்னா அப்படி பண்ணுவேனான்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ ஐ இமீடியட்லி சே சாரி. எனக்கு ஒன்றும் அது பெரிய ஒரு மனசுக்குள்ளே வச்சுட்டு வேதனையை வச்சு நான் இருந்ததே கிடையாது. அதான் சொன்னேன், முதலே சொன்னேன், நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். சாரின்றது வந்து எனக்கு தெரியாமல் நான் வந்து சில பேர் உண்டாயிருக்கலாம், நான் சொன்னதாக நினச்சி சில பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கலாம். அதுக்கு தான் ஜென்ரலைஸாக சொல்கிறேன். இந்த ஆடியன்ஸ் ஓவர்ஹியர், என்டையர் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு எல்லாருக்கும் நான் வந்து உங்களை ஏதாவது ஒரு செயலால், என் செயலால் உங்கள் மனதை நான் புண்படுத்தியிருந்தால் ஐ எம் ரியலி சாரி. அதே சமயம் நன்றி சொல்லலைன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் இந்த இடத்தை ஒரு சாதாரண சைக்கிளில் சென்று பேப்பர் போட்ட இந்த சரத்குமாரை ஒரு சுப்ரீம் ஸ்டாராக, சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கி தந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. Wow, that's typical you. That's Sharath for the people. What else? Now shopping. ஷாப்பிங்கா? ஆமா, பண்ண போறீங்க? அது ஜெனரலி நீங்க கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். ஆனா ஃபார் a change நான் கூட்டிட்டு போறேன். பில் கொடுக்கிறது வந்து அத நீங்க தான், அதுக்கு தான் வாலெட்ல பணம் இருக்காது, கிரெடிட் கார்டு தான் வச்சிருப்பீங்க. அத கிரெடிட் கார்டு சரத்குமாருக்கு தமிழ்நாட்டுல வாலெட் வேணுமா? என்னங்க பேசுறீங்க? வார்த்தை சொன்னா போதுங்க. சரத் என்ன வாங்கி கொடுக்கணும்? யாருக்கு வாங்கி கொடுக்கணும்? இல்ல நான் உங்களுக்கு ஷாப்பிங் நீங்க வாங்கி கொடுங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன். ஓகே, வாங்க என் கூட. You have to pick up one of each. One of each? Yeah.
Oh, one of each like this. Yeah, four items நீங்க 4 items. மூணு தான் இருக்கு. 1, 2, 3 இத்தனை rows தானே இருக்கு. ஆமா, you have to take 4. 4. ஆமாங்க. வாலெட் இல்ல, நீங்க வாலெட் எடுத்துக்கிறீங்களா? வாலெட் இருக்கு, இங்கே இல்லை. Okay. Okay, so this is your shopping bag. Shopping over. ஷரத், ஒரு பெரிய கெட்டப் போட்டுட்டு போட்டோஸ் எல்லாம் கொடுத்தீங்க பாருங்க. பாருங்க, how nice you look. ஓ, Any one picture which you think is the best, கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா we'll send it. Lovely. Sharad, now it's my turn to say thank you. Because இவ்வளோ பிஸி ஷெடியூலில் ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க. And it was typical you. மனசில் எதுவும் வச்சுக்காம மனசில் இருக்கிறது அப்படியே வெளிப்படுத்தி நீங்கள் பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பேசும்போது. And nothing. It's like Sarathkumar is transparent. Absolutely. Always. உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமா தெரியுமா என்ன? 23 வருஷம். 2 வயசு குழந்தையில பார்த்தோம். 2 வயசு குழந்தையா இருக்கும். மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். ஏன்னா தப்பா சொல்லக்கூடாது. கரெக்ட். You are 2-year-old kid. கரெக்ட். ஸோ இந்த 25 வருஷத்தில் 2 வயசு குழந்தையா நீங்கள் இருக்கும்போது உங்களை நான் சந்தித்தேன். அப்போலேருந்து இது வரைக்கும் எந்த மாற்றங்கள் இல்லாமல் your looks, your physique, உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய warmth எல்லாமே அப்படி இருக்கு. வெரி ரேர்லி உங்களுக்கு யூ கம் அக்ராஸ் பீப்புள் வாழ்க்கையில் அப்படி பட்டவங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க who never change. I'm so glad you are part of that. Thank you so much and thank you for a wonderful opportunity. அதுவும் வேந்தர் சேனலுக்கு வந்து உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா ஒரு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு வாய்ப்பு, நம்மளை நாமே வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா. சில பேர் கேள்வி கேட்கும்போதும் நம்ம வந்து உண்மையிலே அதுவும் யார் கேள்வி கேட்குறான் இருக்கு. ஹியர் my very dear friend Kush is asking me, so I feel very happy to talk to you and I really happy that இந்த ப்ரோக்ராம் உட்காந்து நான் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதுவும் when my very dear friend is asking me questions, I really love this show. அதில் என்னுடைய ஷோவில் வந்து சுவாமியெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சதெல்லாம் you done a great research and you done a great job and keep going many more such shows. ஆனால் இன்னொரு தடவை வந்து என்னை திருப்பி கூப்பிட்டிங்கன்னா ஒரு 100 ஷோ நடத்தும் போது தீபிகா படுகேன்னு மட்டும் கொஞ்சம் கூப்பிட்டீங்க உட்கார. தீபிகாவே ஹோஸ்ட் பண்ண சொல்லிட்டேன் ஷரத். வெல்கம் as a surprise guest. கொஞ்சம் சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கு. இந்த ஃபுட் நான் வந்து அழகாக இருக்கேன் பாருங்க. ஆமா, ஹேண்ட்ஸம் ஃபெல்லோ உங்களுக்கு அனுப்பிச்சான்னு என்ன கூட பண்றாங்க அவங்க அனுப்பிச்சு வச்சிருங்க. அது உங்களுடைய பெஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் போட்டோ வேற அனுப்பி விடுறேன். Thank you so much. Viewers, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சரத்குமார் சொல்லும்போது நீங்க வந்து ஒரு சுப்ரீம் ஸ்டாரா பார்த்துருக்கீங்க, ஒரு தலைவராக பார்த்துருக்கீங்க, ஒரு அரசியல்வாதியாக பார்த்துருக்கீங்க, ஆனா ஒரு நண்பராக, ஒரு கூட பிறந்த சகோதராக இன்னைக்கு பார்த்துருக்கீங்க. ஏன்னா that's சரத்குமார் for you. Absolutely transparent. மனசுல எதுவும் வச்சுக்காம என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்தி பேசுறது கூடியவர் தான் சரத்குமார் சார். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட சந்திப்போம். Till then, it's Tata Siva bye from Kushbi and team at Vendhar TV. Ninaithale Inikkum, powered by Archie's Masala and co-powered by Lalita Jewellers, Aruma Pal and Lakshmi Ceramics. Bye-bye.